தேவச்சனமே, இன்றைய நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை லூக்கா 18வது அதிகாரம் 42வது வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ பார்வையடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். ஆமாங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பார்வையடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் விசுவாசித்தான், அவன் பார்வையடைந்தாங்க. வசனம் இப்படியாகத்தான் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவானாம். நம்மளுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? பார்வை இல்லாத அந்த மனுஷன் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வரும் பொழுது இயேசு சொல்லுகிறார், நீ விசுவாசி, நீ ரட்சிக்கப்படுவா என்று சொல்லி அவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தான், ரட்சிக்கப்பட்டான். இன்றைக்கு நம்ம எந்த நிலைமையில் இருக்கிறோங்க? ஆசீர்வாதத்தை ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டுட்டு அதை நம்ம பெற்றுக்கொண்டவர்களா இருக்கிறோமா? இல்லை விசுவாசியாதவர்களா இருந்து இன்னும் அதை தாமதப்படுத்தி கொண்டு இருக்கிறோமா? இன்றைக்கு நம்மளை நாமளே ஆராய்ந்து பார்க்கிறோங்க. அந்த குருடன் எப்படி ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியாய் கீழ்ப்படிந்து ஆண்டவரின் மேல விசுவாசம் வைத்தவனாய் இருந்து அவன் பார்வையை அடைந்தானோ, அதே போல இன்றைக்கும் நம்ம ஆண்டவர் மேல விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்து நம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்ம சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக இன்றைக்கும் நம்ம ஆண்டவர் கிட்ட கேட்க போறோம். செபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, வேதத்துல நாங்கள் பார்க்கிறோமே ஆண்டவரே, அந்த குருடன் ஐயா உம்மை விசுவாசித்த போது அவன் ரட்சிக்கப்பட்டானே, அவன் பார்வை அடைந்தானே ஆண்டவரே. அப்பா, நாங்களும் ஆண்டவரே இதுவரையிலுமா எம்மை ஏற்றுக்கொண்ட நாங்கள், ரட்சிக்கப்பட்ட நாங்கள் ஆண்டவரே, உம்மிடத்துல விசுவாசம் இல்லாதவர்களா இருந்து ஆண்டவரே அநேக ஆசீர்வாதங்களை நாங்களே ஆண்டவரே தடை செய்கிறவர்களா இருக்கிறோமே. இன்றைக்கும் ஆண்டவரே அந்த குருடனை போல் அப்பா நாங்கள் அப்பா உம்மிடத்துல விசுவாசமா இருக்க ஆண்டவரே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. அப்பா, நாங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே அப்பா இன்னும் பெற்றுக்கொள்ளாத ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இதை பார்த்து செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே விசுவாசத்தோடு இடத்துல கேட்டு ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக என் தேவனின் கிருபை பாராட்டுங்கப்பா. உங்க கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற நீர் ஆளுகை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் செபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். God bless you. God bless you.